நீங்கள் இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 21 நாள் ஏதாவது ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களை செய்ய வைக்கும். ஆனால் 21 நாள் ஏன்? ஏன் எந்த ஒரு ஹேபிட்டும் 21 நாள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க? இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இப்போ சொல்ல போகிறத 21 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புகிறேன். அப்படி உங்களால் 21 நாட்களுக்கு வலியை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இல்லைனா பேக் பட்டன் உங்களுக்கு தெரியுது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு எங்கேயாச்சும் போயிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ போகலாம் மெயின் டாப்பிக்கை நோக்கி. ஏன் இந்த 21 நாட்கள் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? 1950ஸில் மேக்ஸ்வெல் மேட்ன்றவர் ஒரு சர்ஜெண்ட்டாக இருந்திருக்காரு. இவர் பார்த்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய புது வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கு 21 நாள் தேவைப்பட்டிருக்கு. இது அவர் ஒரு புக்லேயும் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் கெட்ட பழக்கத்தை உங்ககிட்ட இருந்து விலகி போகிறதுக்கும் டோட்டலாக 21 நாட்கள் ஆகுமா. எந்த ஒரு புது ஹேபிட்டும் உங்களுக்குள்ளே அடாப்ட் ஆகிறதுக்கு டோட்டலாக 66 நாட்கள் ஆகுமா. ஆனால் ஸ்டார்டிங்கோட இந்த 21 நாட்கள் இருக்குல்ல, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே க்ரூஷியலான நாட்கள். இந்த டைமில் உங்கள் பிரெயின் புது நியூரல்ஸ் பார்த்து உருவாக்கும். இது பழைய பேட்டர்னை முழுசாக உடச்சிரும். ஆனால் 21 நாட்கள் எதுக்கு? இந்த டைம் பீரியடு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தோணலையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனாஃப். நம்ம 21 நாட்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது நமக்கு ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த 21 நாள் நீங்கள் உங்களுடைய டிசிப்ளின் மேலே நீங்கள் ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் 21 நாட்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறீங்கன்னா, அப்போ உங்களுடைய கான்ஃபிடென்ட் பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் 5 விதமான விஷயங்களை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2026 உங்களுது தான். நான் சொல்ல போகிற விஷயங்களில் ஒரு விஷயங்களை கூட நீங்கள் வெளியே எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் வெளியே எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தாலோ இந்த லெவலுக்கு உங்களுக்கு இதுக்கான புரிதல் இருந்திருக்காது. அப்புறம் உங்களுடைய அட்டென்ஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் இது உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல. 4வது 5வது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு நான் சொல்ல போகிற 5 விஷயமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னா இந்த முழு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். இல்லைனா இப்போவே கூட நீங்கள் போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஃபைட் வித் ஸ்மால் ஹேபிட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ சக்தி இருக்குன்னா, எந்த ஒரு ஹேபிட்டையும் எந்த ஒரு சக்தியையும் எந்த ஒரு வில் பவர் இல்லாமலே உங்களால் மாற்ற முடியும். கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் ஷங்ஜங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி ஜென்ரல் ஒருத்தர் இருந்தார். இவருடைய ஃபேமஸ் புக் த ஆர்ட் ஆஃப் வாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதிகபட்சமான வாரை சண்டை போடாமையே ஜெயிச்சிருவாராம். ஏன்னா அவருடைய எம்பையரோட அதிகமான பகுதி வீக் ஆர்மிங்க கூட சண்டை போட்டே ஜெயிச்சாராம். அப்புறம் அந்த வீக் எம்பையர்களை தோக்கடிச்சு அவருடைய எம்பையர்களை எவ்வளோ பெருசாக ஆக்கிட்டாருன்னா, இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய ஆர்மி வந்தாலும் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையா. அப்புறம் பெரிய ஆர்மிங்க கூட சண்டை போடுறப்போ அவர் எந்த மாதிரி இடத்துல அட்டாக் பண்ணுறாருன்னா, எங்கே எதிரிகளோட சக்தி ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குமோ, மலைகள் பாலைவனங்கள் மாதிரியான இடத்துல பெரிய ஆர்மி கூட சண்டை போட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன ஆர்மி கூட சண்டை போட்டு உங்களை நீங்களே சக்திசாலியாக மாற்றிக்கோங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் பெரிய ஆர்மி கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இதனால தான் நான் சொன்னேன், ஃபைட் வித் ஸ்மால் ஹேபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான புது ஹேபிட்ஸை வளர்க்குறதுக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படி நீங்கள் ரீடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய பெட்டு உங்கள் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல படிச்சுட்ருக்கீங்கன்னா அங்கே உங்கள் பக்கத்தில் ஃபோன் இருக்குது. ஸோ அப்படி உங்களுடைய வேலையை நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்கன்னா ஈஸியாக உங்களை எது டிஸ்டர்ப் பண்ணுதோ அது பக்கத்துலேயே தான் உட்காந்து உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷன் தான் க்ரியேட் ஆகும். நீங்கள் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் சுச்சுவேஷன் கூட சண்டை போடக்கூடாது. நீங்கள் பெரிய ஆர்மி கூட இல்லை, முதல்ல நீங்கள் ஒரு சின்ன ஆர்மி கூட சண்டை போடணும். முதல்ல நீங்கள் ஒரு சின்ன ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற வில் பவரை நீங்கள் அதிகரிங்க. இது உங்களுடைய ஒரு பெரிய ஹேபிட்ஸை மாற்றுறதுக்கு முழுமையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2, செட் 21 டேஸ் கோல். உங்களுக்கான கோல் என்னவோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 21 டேஸில் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும்னு. இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், ஆனால் 21 நாட்களுக்கு அப்புறம் என்ன நான் வேறு ஒரு ஸ்டேஜில் வேறு மாதிரி நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன்
அப்படி நீங்கள் இந்த 21 நாட்களுக்கு உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் ஃபாலோ பண்ண தொடங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு முழுமையாக நீங்கள் தயாராகிடுவீங்க. பாயிண்ட் நம்பர் 3, கட் யுவர் கனெக்ஷன், கோ இன் ஐசோலேஷன். இப்போது நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கிறீங்கன்னா அப்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனமாக கேளுங்க. அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கான ஏதாச்சும் விஷயம் செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுடைய உலகத்துக்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளியே இருக்கணும். நீங்கள் இந்த தேவையில்லாத ஆட்கள் எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுடைய கனெக்ஷனை கட் பண்ணியே ஆகணும். யார் வெறும் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், டெலிகிராம் இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு delete பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை, நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா இதனால் நீங்கள் ஸ்ட்ராங் ஹேபிட்ஸ் கூட ஃபைட் பண்ணுவீங்க. நான் இதனால தான் முதல்லே சொன்னேன், நாம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வீக் ஹேபிட்ஸ் மீது நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் delete பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்குள்ளேயே நான் சொல்கிற மாதிரி இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டடீஸில் இருக்கீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மோட்டிவேஷனல் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான எமோஷ்னல் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள நீங்கள் ஏந்திரிச்சு வேலை செய்யணுன்ற ஒரு வெறி உங்களுக்குள்ளே வரணும். ஸோ ஃபேஸ்புக்கில் நல்ல விதமான போஸ்டெல்லாம் பாருங்கள். எதை பார்க்குறதுனால உங்களுக்கு மோட்டிவேஷனலாக கிடைக்குதோ அந்த மாதிரியான போஸ்டெல்லாம் நீங்கள் பாருங்கள். நவ் பாயிண்ட் நம்பர் 4 இஸ் கிராட்டிடியூட். அதாவது தேங்க்ஃபுல்லாக இருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காருங்க. என்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காரு. கடவுள் உங்களுக்கு நல்ல சரீரம் கொடுத்துருக்காரு. நிறைய பேர்கிட்ட அது கூட கிடையாது. உங்களுக்கு அம்மா அப்பா கொடுத்துருக்காரு. ஆனால் நிறைய பேருக்கு அம்மா அப்பாவே கிடையாது. உங்களுக்கு தங்குறதுக்கான வீடு கொடுத்துருக்காரு. ஆனால் நிறைய பேர்கிட்ட வீடே இல்லை. ஸோ லைஃப்பில் எப்பவுமே யோசிக்காதுங்க உங்ககிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு. கடவுள் எனக்கு அநீதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னா அப்போது மற்றவங்க கிட்ட யார்கிட்ட இதெல்லாம் இல்லையோ அப்போ கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லுவீங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனால் கடவுளுக்கு நீங்கள் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 5, திங்க் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். எனக்கெல்லாம் உங்களுக்கு டீமோட்டிவாக ஃபீல் ஆகுதோ, வேலை செய்ய மைண்டே இல்லையோ, அப்போ ஒரு வாட்டி உங்கள் பேரண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நினச்சி பாருங்கள் அவங்க என்னென்னலாம் செஞ்சு உங்களை எவ்வளோ தொலைவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு. ஆனால் நீங்கள் எதனால் வேலை செய்யாமல் போகிறீங்கன்னா ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த வேலை செய்யவே மனசே இல்லை. உங்களுடைய பாடி சோர்வாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்போது அவங்களுடைய பாடி என்றைக்குமே சோர்வானது கிடையாதா? அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆனது கிடையாதா? அவங்களுக்குன்னு ஆசைகள் எதுவும் இல்லாமையா இருந்திருக்கும்? இது எல்லா விஷயங்களையும் நீங்கள் யோசிக்கிறதுனாலேயே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷனல் வரும். இதை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரால் கூட கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் அந்த 5 பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் 21 நாட்களுக்கு கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் எக்ஸசைஸ், இயர்லி வேக்கப், லேர்னிங் நியூ ஸ்கில்ன்ட்டு இது கூடவே நீங்கள் கற்றுக்கணும். ஸோ கண்டிப்பாக 21 நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்குள்ளே நீங்களே புதுசாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.